நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்குகிறோம், இளைஞர்களை எந்த வழியில் வழி நடத்துகிறோம். அவன் பைக் வாங்கி கேட்ட உடனே வாங்கி கொடுக்கிறோமே, அவன் பெட்ரோல் போட சொல்ல உடனே அதுக்கான காசை தூக்கி கொடுக்கிறோமே, ஒரு போன் வாங்கி கேட்ட உடனே அதை அள்ளி கொடுக்கிறோமே. நாம தான் நம்ம பிள்ளையை கெடுக்கிறது. காசு இருக்குதுங்கிறதுக்காக எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பது இல்லை. அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது நாம பார்க்கணும். இன்னைக்கு போனுங்கிறது அத்தியாவசிய தேவைக்காக பயன்படுத்துற வகையில நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கணும். ஆனா இன்னைக்கு எப்படி உருவாக்குறோம்? பச்சை குழந்தைக்கு போனை கொடுத்துடுறோமே, நடக்கவே ஆரம்பிக்கல, ஆனா போனை நோண்டுது. ஒரு காலத்துல பிள்ளைக்கு சோறு கொடுக்கறதா இருந்தா வேடிக்கை காட்டுவாங்க, விளையாட்டு பொருட்களை வச்சு கிளிகிழிப்பு காட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு சோறு ஊட்டுறதா இருந்தா யூடியூப் தான் காட்டுறாங்க. யூடியூப் போடுற வேண்டியது, புள்ள கையில கொடுத்துட வேண்டியது, புள்ள அப்படியே மண்ணு மூட்டை மாதிரி பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கு. அதுக்கு என்ன உள்ள போகுதுங்கிறதே தெரியல. இன்னைக்கு போன் இல்லாம சாப்பாடு கொடுக்க முடியுங்கிற தாய்மார்கள் எத்தனை பேர்? புள்ள அழுதுகிட்டு இருக்கும். அப்ப இன்னைக்கு யூடியூப் தான் பிள்ளைக்கு சோற கொடுக்குது. இன்றைக்கு சில பிள்ளைகளுக்கு பேச்சு வருவதற்கு தாமதமாகிறதுங்கிறாங்க. ஏன்? நீங்க பேசல பிள்ளைகிட்ட, குழந்தைகிட்ட. சுற்றி இருக்கக்கூடியவர்கள், பெரியவர்கள், தாய் தந்தை பேசினாதான் அந்த பிள்ளை அதை பெற்றுக்கொண்டு பேசும். நம்ம தான் போனை கொடுத்துடுறோமே, அது எப்படி பேசும்? அதனாலதான் அதுக்கு பேச்சே லேட் ஆகுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சபையில் கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த தருணத்தில் எங்கே செல்கிறது இளைய சமுதாயம் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒழுக்கத்தை விரும்புகிற, நல்ல சிந்தனையோடு இந்த சமுதாயத்தை பற்றி கவலை கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் இருக்கக்கூடிய கேள்விதான், நாளைய தலைமுறையினுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய போக்கு, அவர்களுடைய பயணம் எதை நோக்கி இருக்கிறது? இளைய சமுதாயம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? அவர்கள் நாளை எப்படி வாழப் போகிறார்கள்? இந்த சமுதாயத்தை எப்படி வழிநடத்த போகிறார்கள்? அவர்களின் வாழ்க்கை எந்த நிலையில் அமைய போகிறது என்பதுதான் இன்றைக்கு ஒழுக்கத்தை விரும்புகின்ற ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அதுதான் இன்றைய தலைப்பும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இளைய சமுதாயத்தின் இன்றைய நிலை என்பது நாம் சொல்லி அறிய வேண்டியது இல்லை. அன்றாட செய்திகளிலே நாம் படிக்கின்றோம். நம்முடைய வாட்ஸ்அப் செய்திகளாக நமக்கு இளைய தலைமுறையினருடைய நிலை நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஒவ்வொருவரின் ஊர்களிலேயும் நமது தெருக்களிலேயும் கூட இளைஞர்களுடைய செயல்பாடுகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு காலத்திலே இந்த சமுதாயம் செய்ய பயந்த, செய்ய யோசித்த பல தீமையான பாவமான காரியங்கள் எல்லாம் கூட இன்றைக்கு இளைய தலைமுறையினரின் அன்றாட பழக்க வழக்கமாக மாறி போய் கிடக்கிறது. எந்த உறுத்தலும் இல்லாமல், எந்த சிரமமும் இல்லாமல், கஷ்டமும் இல்லாமல் இலகுவாக எளிமையாக பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை இந்த சமுதாயத்திற்கு பதிய வைத்தார்கள். லா யஅதி அலைக்கும் ஸமானுன் இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின்ஹு. இந்த சமுதாயத்திலே இப்போது என்ன காலம் இருக்கிறதோ, எத்தகைய காலம் இருக்கிறதோ அதை விட
அதற்கு பின்னால் வருகின்ற காலம் இன்னும் மோசமாக இருக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். ஒரு 40 வருடத்துக்கு முன்னால் எத்தகைய சூழல் இந்த சமுதாயத்தில் நிலவியதோ, இந்த உலகத்தில் நிலவியதோ, அதைவிட இப்போது நாம் வாழுகிற காலகட்டம் என்பது மிக மோசமான காலகட்டமாக இருக்கிறது. ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் எத்தகைய கால சூழல் இருந்ததோ, அதைவிட இப்போது நாம் இருக்கின்ற இந்த கால சூழல் மிக மோசமானதாக இருக்கிறது. இப்படி ஒரு காலம் இன்றைக்கு இருக்கிறது என்றால் வரக்கூடிய காலம் மிக மோசமாக இருக்கும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எச்சரிக்கை வார்த்தைகள். அதை இன்றைய காலகட்டத்தில் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இன்றைக்கு இளைஞர்களுடைய செயல்பாடுகள், இந்த உலகத்தில் நிலவுகின்ற தீமைகள், பாவங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே கடினமாக கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய தீமைகளை எல்லாம் இன்றைக்கு இலகுவாக இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு பாவங்களை சர்வ சாதாரணமாக செய்து விடுகிறார்கள். அப்படியான மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். யோசித்து பாருங்கள், ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமா என்பது எத்தகைய சூழலில் இருந்தது. சினிமா தியேட்டர்கள் கிடையாது, நாடக கொட்டகைகள் தான். ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒரு இடத்திலே, பல கிராமங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்திலே பல நாடகங்களை அரங்கேற்றுவார்கள். நாடகம் தான் நடக்கும். ஆட்கள் நடிகர் நடிகைகள் லைவா நடிச்சு காட்டிட்டு போவாங்க. இந்த நாடகத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் வண்டி கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, போய் அதை பார்த்துட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணி தான் இருக்கிற இடத்துல இருந்து நாடகம் அந்த ஊர்ல நடக்குதுங்கிறதுக்காக இங்கிருந்து பயணம் செஞ்சு போய் இவங்களா தேர்ந்தெடுத்து இவங்களா ஒரு நாளை முடிவு பண்ணி போய் அதை பார்த்து ரசிச்சுட்டு வருவாங்க. இது இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் மோசமாகுது. எப்படி? சினிமா தியேட்டர்கள் உருவாகுது. சினிமா தியேட்டரும் ஒவ்வொரு ஊருக்கு ஊர் இருக்குமா? இருக்காது. ஒரு மாவட்டத்துக்கு ஒண்ணு இருக்கும். சில கிராமங்கள்ல அதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது. இவர் சினிமா போஸ்டர் அங்கங்க ஒட்டி இருப்பான். இத பார்த்துட்டு இவர் படம் பார்க்கணும்னு இவர் எடுக்கிற முடிவுக்கு இவர் கஷ்டப்பட்டு போகணும். எப்படி போவாரு? சில பேர் நடந்தே போன வரலாறுலாம் இருக்குது. சினிமா பார்க்கிறதுக்கு தியேட்டருக்கு தான் ஊர்ல இருந்து தன்னுடைய கிராமத்திலிருந்து நடந்தே டவுனுக்கு போறது, சைக்கிள்ல போறது. இன்னைக்கு சைக்கிள்ங்கிறதே மறந்து போன விஷயமா இருக்குது. ஒரு தெருமுனையிலிருந்து மறுமுனைக்கு போவதற்கு கூட சைக்கிளை எடுக்க நாம யோசிக்கிறோம். அது மலைப்பான ஒரு காரியமா இருக்குது. சினிமா பார்க்கிறதுக்கு தான் ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு சைக்கிள்ல போவாங்க. இப்படி போக்குவரத்து வசதிகள் குறைவான காலகட்டத்தில் எங்கோ இருக்கக்கூடிய சினிமா தியேட்டருக்கு இவங்க பயணம் செய்து தான் படம் பார்க்கணும்னா முயற்சி செய்து கஷ்டப்பட்டு போக வேண்டிய சூழல் இருந்தது. அதுக்கு அடுத்து வீடுகள்ல டிவி வந்துச்சு. டிவி எப்படி எல்லா வீட்லயும் இருந்துடுமா? ஊருக்கு ஒருத்தர் வீட்டுல இருக்கும். அவங்க ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க. அவங்க வீட்டுல கெஞ்சி கூத்தாடி அந்த தெருவுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பார்ப்பாங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த வீட்டுக்காரர் என்ன சேனல் வைக்கணும்னு நினைக்கிறாரோ அதுதான் ஓடும். அன்னைக்கு சேனல்லாம் இன்னைக்கு நூத்துக்கணக்கான சேனல் இருக்கிற மாதிரியும் கிடையாது. 1-2 சேனல் இருக்கும். அதுல அவர் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அதைத்தான் அவர் வைப்பார். அதை பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக கூட்டம் கூட்டமாக மக்கள் போவாங்க. இப்படி டிவி வந்தது. அந்த சினிமா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து நம்ம வீட்டுக்கு வருதுன்னு பாருங்க. அப்புறம் கேசட், வீடியோ கேசட். இந்த வீடியோ கேசட்டை பிளே பண்ணி பார்க்கிறது அவ்வளவு அதிசயமாக ஆச்சரியமாக இருக்கும். அதை வீட்டுக்குள்ள அந்த கேசட்டை வாடகைக்கு வாங்கிட்டு வந்து, கேசட் என்ன பண்ணுவாங்கன்னா வாடகைக்கு வாங்கிட்டு வருவாங்க. வாடகைக்கு வாங்கிட்டு வந்து யாரு வீட்டுல டெக் இருக்குது, அந்த விசிடி கேசட்டை போடுறதுக்கான பிளேயர் இருக்குது, அதை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுல உட்கார்ந்து பாக்குறது. அடுத்து சிடி ஆவுனுச்சு. இன்னைக்கு இப்படியே நகர்ந்து நகர்ந்து வந்து 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 எங்கோ இருந்த சினிமா காட்சிகள், எங்கோ இருந்த நாடகங்கள், எங்கோ இருந்த படங்கள் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கையிலே வந்திருக்கிறது. இன்னைக்கு போனை திறந்தானா அவன் எதை நினைத்தாலும் பார்த்துவிட முடியும் என்கின்ற கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பாவத்தை நாம் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாவங்களை நாம் முயற்சி செய்து கஷ்டப்பட்டு பயணம் செய்து அடைய வேண்டிய சூழல் இன்றைக்கு இல்லை.
இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் சினிமா என்கின்ற தவறிலே பாவத்தை செய்ய நாடுகிறான் என்றால் அவன் இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற நேரத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய உள்ளங்கையிலே வைத்துக் கொண்டு பார்த்து முடித்து விடுகிறான். இப்படி எல்லா பாவங்களுமே இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக செய்வதற்கான கால சூழலில் நாம் வாழ்ந்து வருவோம். இத்தகைய பாவங்கள் எளிமையாக தரப்பட்டிருக்கிற, பாவங்களுடைய வழிகள் எளிமையாக ஆக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய சினிமாவையோ போதை பொருட்களையோ இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியங்களையோ மார்க்கத்தில் அல்லாஹ் தடுத்த விஷயங்களையோ பாவம் என்று கூட உணராமல் அதை தங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களாக இன்றைக்கு மாற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களைத்தான் ஒவ்வொரு துறையினரும் குறிவைப்பார்கள். ஏன்? இளைஞர்களுடைய சக்தி யாருடைய கையில் இருக்கிறதோ அவர்கள் எதிர்காலத்திலே மிகப்பெரிய தலைமையை உருவாக்கலாம் என்பதற்காக இளைஞர்களை குறிவைக்கின்ற ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் இருப்பார்கள். ஒரு அரசியல் கட்சி என்றால் இளைஞர்களை கவருவதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்வார்கள். ஏன்? அந்த இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள் என்று சொல்வார்கள். அப்படியான பலமிக்க வலிமை மிக்கவர்களாக இளைஞர்கள் இருக்கின்ற பொழுது அந்த இளைஞர்கள் இன்றைக்கு இப்படி பாவங்கள் நிரம்பிய, பாவங்கள் எளிமையாக நம்முடைய வீடு தேடி வந்து நம்மை பாவங்களிலே வீழ்த்துவதற்கு ஷைத்தானுடைய வலைகள் எல்லா இடங்களிலேயும் பரவியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தங்களுடைய ஆற்றலை இளைஞர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? இன்றைக்கு போதை பழக்கம் என்பது சர்வ சாதாரணமாக இளைஞர்களிடத்தில் பயன்படுத்தப்படுகிறது. சிகரெட்டு, கஞ்சா, இது போன்ற போதை பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இளைஞர்களுடைய புழக்கத்தில் இருக்கிறது. எங்கோ நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல, வடமாநிலங்களில் பயன்படுத்தப்படுகிற பொருட்கள் அல்ல, சென்னை போன்ற பெருநகரங்களில் நடக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்களிலேயும் இன்றைக்கு இந்த போதை பழக்க வழக்கங்கள் என்பது சர்வ சாதாரணமாக, குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தில் கூட ஒழுக்கத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் கூட போதை ஊசிக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாகி இன்றைக்கு ஒழுக்க வீழ்ச்சியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய இளைஞர்களுக்கு நாம் என்ன வடிகால் வைத்திருக்கிறோம், இவர்களை எப்படி மீட்டெடுக்க போகிறோம் என்பதுதான் இந்த சமுதாயத்திற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாகவே இருக்கிறது. இளைஞர்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்களேன். அவனுக்கு போன் இருந்தா சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. பார்த்திருக்கிறோமா இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், நம்ம பிள்ளைங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு போன் கையில் இருந்தா சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு காலத்துல பொண்ணு பார்க்கிறதுனா அல்லது மாப்பிள்ளை தேடுறாங்கன்னா பொண்ணுக்கு ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. குனிஞ்சத்தலை நிமிராத பொண்ணா எனக்கு வேணும் அப்படிம்பாங்க. பொண்ணுக்கு தகுதி என்ன? அல்ல, குனிஞ்சத்தலை நிமிராத பொண்ணா பாருங்க அப்படிம்பார். இப்படி ஒருத்தர் பொண்ணு கேட்டிருக்கிறார். என்னங்க உங்களுக்கு எப்படிங்க பொண்ணு வேணும்? பெருசா ஒன்னும் ஆசையெல்லாம் இல்லை, பொண்ணு குனிஞ்சத்தலை நிமிராம இருந்தா போதும், அவ்வளவுதானே. பேச்சு மாறக்கூடாது. குனிஞ்சத்தலை நிமிராத பொண்ணா கேட்டிருக்கீங்க, அப்புறம் பேச்சு மாறக்கூடாதுன்ட்டார். இவருக்கு என்னென்ன ஒண்ணு விளங்கலை. பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போயாச்சு ஆளை. போய் பொண்ணை பார்த்தா பொண்ணு குனிஞ்சத்தலை நிமிராம தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னா போனை கையில வச்சுக்கிட்டு குனிஞ்சத்தமலே நிமிரவே இல்லை. வீட்டுக்கு யார் வந்திருக்கிறாங்கன்னு கூட பார்க்கல. இந்த குனிஞ்சத்தலை நிமிராத பொண்ணை கட்டிக்கிட்டோம்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். அவ அன்னைக்கு இருந்த குனிஞ்சத்தலை நிமிராத பொண்ணுங்கிறது வேற, இன்னைக்கு குனிஞ்சத்தலை நிமிராத பொண்ணுங்கிறது வேற. இன்னைக்கு இப்படிதான் இருக்கு இளைஞர்களுடைய நிலை. சுத்தி என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது.
வீட்டுக்கு யாரு வராங்கிறது தெரியாது, உறவினர்களுடைய பெயர் இன்றைக்கு தெரியாது, உறவு முறைகள் இன்றைக்கு தெரியவதில்லை. இளைஞர்கள் என்பவர்கள் தங்களுடைய போனிலே இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய முகநூலிலேயும் இன்ஸ்டாகிராமிலும் இருக்கக்கூடிய மாய உலகத்தில் சிக்கி தவிக்கிறார்களே தவிர தங்கள் கண் முன்னால் இருக்கின்ற யதார்த்த உலகத்தை மறந்து செயல்படுகிறார்கள். அவங்க போன்ல என்ன வருது அதான் அவங்களுக்கு உலகம். பேஸ்புக்ல என்ன ரீல்ஸ்ல பாக்குறாங்க அதுதான் அவங்க உலகம். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல என்ன வருது அதுதான் அவங்க உலகம். யதார்த்தத்திலே கண் முன்னால் அவர்களுக்கு என்ன சிக்கல்கள் இருக்கிறது, தன்னை சுற்றி யார் வாழுகிறார் எதுவும் தெரிவது கிடையாது. எப்படி வாழ்றாங்கன்னா அதுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் வெளியே வந்திருக்கிறான், வீட்டில இருந்து ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில இருந்து வெளியே வந்திருக்கிறான். ஒருத்தரை எதிர்த்த மாதிரி பார்க்கிறான். வீட்டில இருந்து வெளியே வந்தவன் எதிர்த்தப்பல ஒருத்தரும் பார்க்கிறான். பார்த்த உடனே ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. கேட்கிறான், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. அப்படியா, எங்க? அவன் அதுக்கு மேல எங்கன்னு தெரியலையே. இவன் உடனே பேஸ்புக்ல இருக்கிறீங்களோ? இல்லையே. இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்றீங்களா? இல்லையே. நீங்க உங்களை ஃபாலோலாம் பண்ணலையே. ட்விட்டர்ல என்ன ஃபாலோ பண்றீங்களா? இல்லையே. இந்த ஸ்னாப்சாட் அது இது கண்டது கழியது அதுல எல்லாம் என்ன ஃபாலோ பண்றீங்களா? என்ன பின்தொடர்றீங்களா? இல்லையே. உங்களை நான் எதுலையும் பேஸ்புக்லயும் நீங்க எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது, இன்ஸ்டாகிராம்லயும் உங்களை நான் ஃபாலோ பண்ணல, ட்விட்டர் அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது, ஸ்னாப்சாட் இதெல்லாம் நான் யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல, ஆனாலும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்காரு. அப்புறம் தான் வந்த ஆள் சொல்லியிருக்கு, எங்கேயும் இல்லை, உன் பக்கத்து வீட்டுல தான் ரொம்ப நாளா இருக்கிறேன், நீ இன்னைக்கு தான் வெளி உலகத்துக்கு வந்து நிமிந்து பார்த்துருக்கிறேன், அதனால உங்க கண்ணில் நான் பட்டிருக்கிறேன், வேற ஒன்னும் இல்லை அப்படின்னு இருக்காரு. பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆளு கூட தெரியல, பேஸ்புக்ல எங்கோ உட்கார்ந்துகிட்டு அமெரிக்கால அவன் இருக்கிறான், ஆந்திரால இவன் இருக்கிறான், கேரளால எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு 5000 ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஃபுல்லா ஆக்கி எங்கெங்கே எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லுவான். பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆளு தெரியாது. இப்படி இந்த இணைய உலகத்திலே பணைய கைதிகளாக, சிறை கைதிகளாக இந்த இளைஞர்கள் இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யதார்த்த உலகம் என்பது தெரிவது கிடையாது. அந்த போன் இன்னைக்கு எதை அவங்களுக்கு காட்டுதோ அதுதான் அவர்களின் வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. போன் தான் அவர்களுடைய உலகமாக மாறி இருக்கிறது. நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களையே பாருங்கள், நமக்கு தெரிந்த இளைஞர்களை பாருங்கள். நீங்க ரோட்ல போவீங்க, ஒவ்வொரு தெருவுலையும் தெரு முக்குல ஒரு இளைஞர்கள் பட்டாளமா உட்கார்ந்து இருப்பான். எல்லா ஊர்லயும் இருக்குதா இல்லையா? அவன் என்ன ஆக்கப்பூர்வமான காரியத்தை பத்தி பேசுறானா, இந்த தெருவுல ஏதோ பைப்ல தண்ணி வரலங்கிறாங்க, நம்ம போய் முனிசிபாலிட்டியில கம்ப்ளைண்ட் கொடுப்போம், இதை உட்கார்ந்து அவன் பேசிக்கிட்டு இருக்கிறானா தெருவுல உட்கார்ந்து? ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு தெருவுலையும் உட்கார்ந்து இருப்பான். என்ன பண்ணுவான்? போனை வச்சிருப்பான், ஆளுக்கு ஒரு போன். சரி, அந்த உட்கார்ந்து இருக்கிறான்ல 10 பேரு அவனுங்களுக்குள்ள பேசுறானுங்களான்னு பார்த்தா கிடையாது. பக்கத்துலதான் இருப்பான். பக்கத்துல இருக்கிறவன்ட்ட போன்ல பேசுவான். எப்படி பேசுவான் தெரியுமா? கேமை எல்லாரும் ஒன்னா ஓபன் பண்ணிக்கிறது. ஆளுக்கு ஒவ்வொரு கையிலையும் இருக்கக்கூடிய போன்ல ஒவ்வொருத்தவரும் அந்த கேம் ஓபன் பண்ணிக்க வேண்டியது. ஒரு கேம்ல இந்த 10 பேரு சேர்ந்துடுறது. பக்கத்துலதான் உட்கார்ந்து இருப்பான். இவன் முகத்தை கூட நிமிந்து பார்க்காம இந்த 10 பேரும் ஒரு கேமுக்குள்ள உள்ள போவான். அந்த கேமுக்குள்ள இவன் பேசிக்குவான். டே, உன் பின்னாடி ஒருத்தன் வரான், அவன் அடி. இவன் திரும்பி பார்த்தா கூட பின்னாடி யாரும் இருக்க மாட்டான். எங்க கேம்ல வரானா, கேம்ல உன் பின்னாடி ஒருத்தன் வரான், அவனை நீ சுற்று. உன்னை நான் காப்பாத்திட்டேன், நீ தப்பிச்சு போயிடு, கொஞ்சம் ஒளிஞ்சுக்க, தலைய கொஞ்சம் கீழே வை. இதெல்லாம் எங்க நடக்குது? ஏதோ போர்க்களத்துக்கு இவன் போகல, போர்க்களம் மாதிரி ஒரு கேம்ல இவன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பக்கத்துல இருக்கிறவன்ட்ட பேசாம அந்த பக்கத்துல இருக்கிறவன்ட்டையே சேட்டிலைட் மூலமா போய் அதுக்கப்புறம் அங்கிருந்து இவன் போனுக்கு வந்து போன் மூலமா பேசிக்கிறான். இதத்தான் ஒவ்வொரு தெரு முக்கிலையும் உட்கார்ந்துட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறான். அந்த பக்கமா நீங்க நடந்து போனீங்கன்னு வைங்களேன், ஒரு வயசானவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, பயந்துடுவாங்க. டே, அவன் அட்ரா, பின்னாடி ஒருத்தன் வரான்,
அவரு ரொம்ப ஸ்டிக்கை ஊண்டிக்கிட்டு நடக்க முடியாம நடந்து வந்துகிட்டு இருப்பார். பின்னாடி நான் தாண்டா வர, என்னையெல்லாம் அடிச்சிடாதீங்கடா, என்னால இந்த கம்பே ஊண்டி நடக்க முடியல, ஏன் ஓ வம்புக்கு நான் வரவும் இல்லை, ஏன் என்ன ஏண்டா அடிக்க சொல்றான்னு அவர் பதறிடுவார். அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறான். அப்ப இந்த இளைஞர்களுடைய செயல்பாடுகளை பாருங்க. இந்த போன்ல மூழ்கி சுத்தி என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியல. அந்த குரூப்பா உட்கார்ந்து இருக்கிறானா இப்படி விளையாண்டுகிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல தோத்து போய்கிட்டே இருக்கிறான்னு வைங்களேன், இந்த கேம்ல தோத்து போய்கிட்டே இருக்கிறான்னு வைங்களேன், பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புவான். அவன்கிட்ட எங்க போறீங்கன்னு மட்டும் கேட்கவே கூடாது, ஏன்னா அவனுக்கே தெரியாது எங்க போறான்னு. சுத்துவான் சுத்துவான் சுத்துவான், ஊரு காவலன் மாதிரி ஊரு முழுக்க என்ன பண்ணுவான், ரவுண்டு வந்துகிட்டே இருப்பான். அது என்ன பைக்கு? ராயல் என்ஃபீல்டு, KTM டியூக்கு, இது மாதிரியான விலை உயர்ந்த லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய பைக்குகள் தான். அதுல ஊரே சுத்தி வருவான். ஏன் போறான், எதுக்கு போறான், இவனுக்கு என்ன வேலை இருக்குது, அவன்கிட்டே நம்ம திரும்பி கேட்டா கூட அவனுக்கே தெரியாது. ஆனா சுத்திக்கிட்டே இருப்பான். ஹார்ன் வச்சிருப்பான். நம்ம ரோட்ல தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தோம்னா ஹார்ன் அடிப்பான். திடீர்னு நாய் குலைக்கும். நம்ம நாய் எங்கடா இருக்குதுன்னு தேடி பார்த்தா எந்த நாய் இருக்காது, இந்த நாய் தான் பைக்ல அந்த ஹார்னை வச்சிருக்கும். அப்ப எப்படியான ஒரு சமுதாயமாக இன்றைக்கு இந்த சமுதாயம் போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க. ஒண்ணு இல்லை, உங்க பிள்ளைங்க, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவன் போனுக்கு அடிமையாயிட்டானா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? அவன் போன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க திடீர்னு போய் வாங்குங்க. அவன் போன் இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், வீட்டுல உட்காந்து ஃபேனை போட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் யூஸ் பண்றதை பார்க்க பார்க்க தாய்க்கு வயிறுலாம் எரியும். சும்மா உட்கார்ந்து இருக்கிறான், ஃபேனு கரண்ட் பில்லு வருது, இவன் உட்கார்ந்துட்டு கேம் விளையாடுறதுக்கு சொகுசா அப்படி உட்கார்ந்து இருக்கிறானே, தாய்க்கு வயிறுலாம் எரியும். இப்படி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவன்கிட்ட இருந்து போனை வெடுக்குன்னு பிடுங்குங்க. அவன் மிருகமா மாறுறான்னா போனுக்கு அடிமையாயிட்டான்னு அர்த்தம். உங்க மேல பாயிறான்னா போனுக்கு அடிமையாயிட்டான்னு அர்த்தம். நீங்க தாய் என்றும் தந்தை என்றும் பாராமல் கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறான் என்றால் அவன் போனுக்கு அடிமையாயிட்டான்னு அர்த்தம். இன்றைக்கு 100க்கு 90-95% இளைஞர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கு. போதைக்கு ஒரு புறம் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். கஞ்சா போதை, ஊசிகள் போன்ற பல நவீன ரக போதைகளிலே இன்றைக்கு இளைஞர்கள் ஒரு புறம் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இன்னொரு புறம் போனிலே தாங்கள் அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு தூக்கம்ங்கிறதே இருக்காது. பாருங்களேன், இளைஞர்களோட இன்னைக்கு என்னன்னா அவனுக்கு தூங்குறதே காலையில 3 மணி 2 மணி இப்படிதான். போனை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். போர்வை இருக்கும், அந்த போர்வைக்கு மேல கொஞ்சோண்டு வெளிச்சம் மட்டும் தெரியும். என்னடா உள்ள உட்காந்து போனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இளம் பெண்களாக இருந்தாலும் சரி, போர்வைக்குள்ள உட்காந்து என்ன பண்ணுவான், போனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அவன் ஒரு பேர் வேற வச்சிருக்கான், இன்சோம்னியான்னு. இன்சோம்னியானா நைட்டு தூக்கம் வராதவனுக்கு சொல்றது. மூதேவி இவன் போனுக்கு நைட்டே வச்சிருந்தான்னா இவனுக்கு தூக்கம் வந்திருக்கும். இவனுக்கு தூக்கம் வராம ஆக்கிக்கிட்டு எனக்கு இன்சோம்னியா இருக்குன்னு இவன் என்ன பண்றான், சொல்லிக்கிட்டு அலைகிறான். அது பெருமையா இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல அதை பெருமையா பதிவிடுறான். இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ எம் ஏ இன்சோம்னியன் கை அப்படிங்கிறான். என்னடான்னு பார்த்தா நான் நைட்லாம் தூங்க மாட்டேன். சரி தூங்காம அப்படி என்ன வெட்டி முறிச்ச அப்படின்னு கேட்டோம்னா சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன், சேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். அப்ப இன்றைக்கு போன் தான் ஒட்டுமொத்த இளைஞர்களின் உலகமாக மாறி இருக்கிறது. அப்ப இன்றைய இந்த இளைஞர்கள் எப்படி மாற வேண்டும், இளைஞர்களுடைய போக்கு இன்றைக்கு எப்படியாக இன்றைக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையிலே மாறி இருக்கிறது, இதை எப்படி நாம் மாற்ற போகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. அப்ப இந்த சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது, யதார்த்தத்தை மறந்து செயல்படுகிறது, அவர்களுடைய நிலை என்பது வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது. இவர்களை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும்? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள், லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதஹ்ததைத்தும், உங்களிடத்தில் நல்வழி இருந்தால் எந்த வழி தவறியவனாலும் உங்களை எப்படியும் அசைத்து பார்க்க முடியாது. நீங்க நல்ல வழிக்கு வந்துட்டாலே போதும், நல்வழி உங்களிடத்தில் இருந்து விட்டால் போதும்,
உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். எவ்வளவு தீமைகள் இந்த உலகத்தில் பரவினாலும் சரி, எத்தகைய மோசமான பாவங்கள் உங்களுடைய வீடு தேடி வந்தாலும் சரி, உங்களுடைய உள்ளங்கையிலே ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தின் சுருக்கமான ஒரு நிலை இருந்தாலும் சரி, எதுவும் உங்களை அசைத்து பார்த்து விட முடியாது. உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நல்ல வழி எங்க இருக்கிறது? இந்த இளைஞர்களுக்கு எப்படி இந்த நல்ல வழியை ஊட்டுவது? அவர்களை பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து விட்டால் போதும். பள்ளிவாசல் இளைஞர்களை பக்குவப்படுத்தும், பாவம் செய்ய நினைப்பவர்களை பயமுறுத்தும், இறையச்சத்தை அவர்களுடைய உள்ளத்தில் விதைக்கும். பள்ளிவாசலுடைய தொடர்பை இளைஞர்களிடத்தில் நாம் மேம்படுத்தி விட்டோம் என்றால் அது அவர்களை பாதுகாக்கும், அவர்களுக்கு ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தும். ஆனா இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு இளைஞன் போறானா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, குழு கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து இருப்பான்னு. ஒரு பக்கம் பாங்கு சத்தம் கேட்கும், ஹய்யா அலல் ஸலாம் ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள்னு பாங்கு ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கும். இவன் போன்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? கேம் விளையாண்டுகிட்டு இருக்கான். அதுல உள்ள வெற்றியை சந்தோஷமா கொண்டாடுறான். நான் ஜெயிச்சிட்டேன்டான்னு. எதுல ஜெயிச்சிட்டானா? போன்ல கேம்ல ஜெயிச்சிட்டானா? அந்த நேரத்துல தான் வெற்றியை நோக்கி வாருங்கள் பாங்கோசை எழுப்பப்படுகிறது. அது அவனுடைய காதில் விழுவது கிடையாது. பாங்கு சத்தம் அவனுடைய செவிகளை தட்டி எழுப்புவது கிடையாது, உள்ளத்தை உலுக்குவது கிடையாது. இறைவனுடைய அழைப்பு நம்மை நோக்கி எழுப்பப்பட்டிருக்கிறது என்கின்ற அச்சுறுத்தல் அவனுடைய உள்ளத்தில் எழுவது கிடையாது. அதற்கு காரணம் நம்முடைய பெற்றோருடைய ஒரு நிலையாகவும் இருக்குது. அதையும் நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு போனுங்கிறது அத்தியாவசிய தேவைக்காக பயன்படுத்துற வகையில நம்முடைய பிள்ளைகள் உருவாக்குறோம். ஆனா இன்னைக்கு எப்படி உருவாக்குறோம்? பச்சை குழந்தைக்கு போனை கொடுத்துடுறோமே. பச்சை புள்ள அது இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல, ஆனா போனை நோண்டுது. நடக்கல, புள்ள நடக்கல, பேசல, என்ன பண்ணுது? போன்ல யூடியூபுக்கு போகுது. எப்படி? ஒரு காலத்துல பிள்ளைக்கு சோறு கொடுக்கறதா இருந்தா வேடிக்கை காட்டுவாங்க, அங்க பாருன்னு வேடிக்கை காட்டுவாங்க, விளையாட்டு பொருட்களை வச்சு கிளிகிழிப்ப காட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு சோறு ஊட்டுறதா இருந்தா யூடியூபை தான் காட்டுறாங்க. யூடியூபை போடுற வேண்டியது, புள்ள கையில கொடுத்துட வேண்டியது, புள்ள அப்படியே மண்ணு மூட்டை மாதிரி பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கு. அதுக்கு என்ன உள்ள போகுதுங்கிறதே தெரியல. இப்படி சாப்பிடுற புள்ள நாளைக்கு எப்படி உருவாகும்? போன் இல்லைன்னா உங்களால சாப்பாடு கொடுத்துட முடியுமா? இன்னைக்கு போன் இல்லாம சாப்பாடு கொடுக்க முடியுங்கிற தாய்மார்கள் எத்தனை பேர்? புள்ள அழுதுகிட்டு இருக்குதுன்னு வைங்களேன், அங்கிருந்து மாப்பிள்ளைக்காரரே போன் போட்டு சொல்லுவார். வெளிநாடுகள்ல இருக்கிறாங்கல்ல, வெளிநாடுகள்ல இப்ப இலப்பைக்குடி காடு இது போன்ற பகுதிகள்லாம் வெளிநாடுகள்ல இருப்பாங்க. புள்ள அழுதுகிட்டு இருக்கும். புள்ள அழுதுகிட்டு இருக்கும்போது அவரே அங்கிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார், ஏன் யூடியூபை போட அப்படின்னு. அவ்வளவுதான், நாசமா போக நீயே ஆக்குற. அப்ப இன்னைக்கு யூடியூப் தான் பிள்ளைக்கு சோற கொடுக்குது. இப்படி உருவாக்கணும்னா நடக்கிறதுக்கு முன்னாடி புள்ள போனை பயன்படுத்துத. இன்றைக்கு சில பிள்ளைகளுக்கு பேச்சு வருவதற்கு தாமதமாகிறதுங்கிறாங்க. ஏன்? நீங்க பேசல பிள்ளைகிட்ட. நீங்க பேசினாதான், குழந்தைகிட்ட சுற்றி இருக்கக்கூடியவர்கள், பெரியவர்கள், தாய் தந்தை பேசினாதான் அந்த பிள்ளை அதை பெற்றுக்கொண்டு பேசும். நம்ம தான் போனை கொடுத்துடுறோமே, அது எப்படி பேசும்? அதனாலதான் அதுக்கு பேச்சே லேட் ஆகுது. அப்ப இன்றைக்கு நம்முடைய பெற்றோருடைய ஒரு நிலையும் கவனிக்க வேண்டிய விஷயம். நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்குகிறோம்? இளைஞர்களை எந்த வழியில் வழி நடத்துகிறோம்? அவன் பைக் வாங்கி கேட்ட உடனே வாங்கி கொடுக்கிறோமே, அவன் பெட்ரோல் போட சொல்ல உடனே அதுக்கான காசை தூக்கி கொடுக்கிறோமே, ஒரு போன் வாங்கி கேட்ட உடனே அதை அள்ளி கொடுக்கிறோமே. நாம தான் நம்ம பிள்ளையை கெடுக்கிறது. காசு இருக்குதுங்கிறதுக்காக எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பது இல்லை. அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது நாம பார்க்கணும். இளமை பருவம் என்பது ஆற்றல் மிகுந்த பருவம் தான், வலிமை மிக்க பருவம் தான், எதையும் செய்ய முடியும் என்கின்ற நிலையில் இருக்கின்ற பருவம் தான். எதையும் என்னால் செய்ய முடியும் என்பதனால் இளைஞர்கள் என்னால் எல்லா பாவத்தையும் செய்ய முடியும் என்ற அந்த பாவத்திலே இறங்கிவிடக் கூடாது. என்னிடத்துல ஆற்றல் இருக்கிறது, வலிமை இருக்கிறது, அதனால கஞ்சாவை நான் குடிக்கிறேன்னு போயிடக்கூடாது, சிகரெட்டு பிடிக்கிறேன்னு போயிடக்கூடாது, பைக்கில் வேகமா போறேன்னு போயிடக்கூடாது.
எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிக்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கும் பொழுது அதை யோசித்து நல்லது கெட்டதை அறிந்து செயல்பட வேண்டும். எல்லாம் என்னால முடியுதுன்னு செய்யணும்னா அதுக்கு மிருகமாவே இருந்துடலாமே. மிருகத்துக்கு தான் ஒண்ணு யோசிக்க தேவையில்லை, எல்லாத்தையும் செஞ்சிடும். அப்ப நல்லது கெட்டதை யோசிப்பதற்காக அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கும் பொழுது எனக்கு அல்லாஹ் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறான், அறிவையும் கொடுத்திருக்கிறான். அந்த அறிவின் மூலமாக என் ஆற்றலை எதில் பயன்படுத்த வேண்டும் என்று இளைஞர்கள் யோசிக்க வேண்டும். பெற்றோரும் அதற்கு தகுந்தாற்போல் இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். என் பிள்ளைக்கு என்கிட்ட காசு இருக்குதுங்கிறதுனால அவர்களுக்கு எல்லாவற்றையும் நான் கொடுக்க விரும்ப மாட்டேன். நான் அவர்களுக்கு நல்லதைத்தான் கொடுப்பேன். சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது. அதுல ஒரு பக்கம் பெற்றோர், இன்னொரு பக்கம் பிள்ளைங்க. புள்ள சொல்றான், 25 வயசு இருக்கும் அவனுக்கு. அவன் சொல்றான், எனக்கு எங்கேயுமே வேலைக்கு போக பிடிக்கல. தகப்பனார் கூலி வேலை செய்யறாரு, வேர்வையை சிந்தி கொண்டிருக்கிறார், ரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிறார். மகனுடைய படிப்புக்காக 3 வேளை சாப்பிட வேண்டியவர் 2 வேளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். சோறு தண்ணி இல்லாமல் உழைத்து கஷ்டப்பட்டு வியர்வையை சிந்திக் கொண்டு அங்கே கண்ணீர் விடைத்துக் கொண்டிருக்கிறார் தகப்பனார். எதிர் திசையில மகன் உட்கார்ந்து இருக்கிறார். உழைக்கிற வயசு ஆயிடுச்சு, வேலைக்கும் போய் தகப்பனார் சேர்த்து விட்டுட்டாரு. எனக்கு வேலை பிடிக்கலங்கிறான். ஏம்பான்னு கேட்டா எனக்கு கேம் விளையாடதான் பிடிச்சிருக்குங்கிறான். முடிஞ்சா சோறு ஊட்டும் பொழுது செல்போனை கொடுத்தது எங்க வந்து விடுதுன்னு தெரியுதா? புள்ளை போனை கேட்ட உடனே வாங்கி கொடுத்தது எங்க வந்து நிறுத்துதுன்னு தெரியுதா? நமக்கு இந்த உலகத்திலையும் அவன் பயன் தராம மறுமையிலையும் பயன் தராமல் போய்விட்டால் நாளை மறுமையில நாம எங்க போய் நிக்க போறோம்? யோசிச்சு பாருங்க. அப்ப இளைஞர்களுக்கு சரியான வழியை காட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள் மிகப்பெரிய முன்மாதிரியாக நம் கண் முன்னால் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு உதவியாளர் இருக்கிறார், ரபியா பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு ஒரு 15-16 வயசு தான் இருக்கும், இளம் பருவம், டீனேஜ்ல இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு உதவியாளர். நபிகள் நாயகத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஃபஸ்அல் யா ரபியா, ரபியாவே நீ என்ன நாளும் கேளு, உனக்கு நான் தரேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யாரு? ஜனாதிபதி, மதீனத்து அரபிய தீபகற்பத்து ஜனாதிபதியாக இருக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். உனக்கு என்ன வேண்டுமோ கேள், நான் தருகிறேன் என்று ஒரு வார்த்தையை ஒரு இளைஞரை பார்த்து சொல்லுகிறார்கள். அந்த ரபியா பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரை நான் யோசிச்சு சொல்றேங்கிறார். வீட்டுக்கு போய் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார் தெரியுமா? எதைனாலும் கேளுன்னு நம்மிடத்திலே சொன்னவர் ஆட்சி தலைவர் தான், அதே சமயம் அல்லாஹ்வுடைய தூதர். இவர்களிடத்திலே உலகத்தை பற்றி நாம் கேட்க வேண்டாம், மறுமையை பற்றி கேட்போம். ரசூலுல்லாஹ் நாளை அடுத்த நாள் வராரு, அல்லாஹ்வுடைய தூதரே இன்னி அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதரே சுவனத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். ஒரு இளைஞரிடத்துல கேட்கக்கூடிய பக்குவத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க திரும்ப, உனக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களான்னு. ஒரு இளைஞர் இப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்க்கு ஆச்சரியமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உனக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களாப்பா இப்படி கேட்க சொல்லி? இல்ல, நானே யோசிச்சேன், வேற யாராவது இருந்தா உலகத்துல ஏதாவது கேட்கலாம், நீங்க கேட்கிறது அல்லாஹ்வுடைய தூதர், என் மறுமை வெற்றிக்காக நான் கேட்கிறேன் என்று கேட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அதிகமா தொழு, சொர்க்கத்துல என்னோடு இருப்ப. யோசிச்சு பாருங்க, இளைஞருடைய செயல்பாடு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எப்படி இருந்திருக்கிறது, எத்தகைய பக்குவம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். தன்னுடைய இலக்கு எது என்பதை உணர்ந்து செயல்பட்டிருக்கிறார்கள். நான் இந்த உலகத்துக்காக வாழவில்லை, உலகத்தில் என் கண் முன்னால் 1000 இன்பங்கள் கொட்டி கிடக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தது. நபிகள் நாயகம் சீர்திருத்துவதற்கு முன்னால் அந்த சமுதாயம் என்பது அறியாமை கால சமுதாயம் என்று பெயர் எடுத்திருந்தது. அறியாமை காலம் என்பது எப்படிப்பட்ட காலம்? பாவங்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. மது போதையிலே ஒவ்வொருவரும் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள், விபச்சாரத்திலே மூழ்கி கொண்டிருந்தார்கள். என்னென்ன அநியாயங்கள் அக்கிரமங்கள் உலகத்திலே இருந்ததோ அத்துணையையும் செய்து கொண்டிருந்தார்கள். பாவம் அன்றைக்கும் இருந்தது. அவர்களுடைய கண் முன்னால்
அவர்களுக்கு அவர்களுடைய வயதுக்கு ஒத்த இளைஞர்கள் மதுவிலே மூழ்கி கொண்டிருக்கின்ற பொழுது, விபச்சாரத்திலே திளைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நபி தோழர்கள் தங்கள் இலக்கை உணர்ந்தார்கள். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, இதுக்காக நாம வாழல, அல்லாஹ் நம்மை இதற்காக படைக்கல, மறுமைக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். நேர்வழியை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்ற பொழுது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவினை அல்லாஹ் தந்திருக்கின்ற பொழுது, இந்த உலகம் பாவத்தினுடைய உச்சபட்சத்துக்கு சென்றாலும் கூட அவர்களுடைய அழைப்பு, அவர்கள் இந்த உலகத்தில் அடைகின்ற இன்பம் என்னை அசைத்து பார்த்து விடாது, என்னுடைய ஈமானை அசைத்து பார்த்திடாது. நான் மறுமையை நம்பியவன், மறுமைக்காக உழைப்பவன் என்ற அந்த நபி தோழர்கள் இருந்தார்கள். அதனால் தான் இந்த ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்துக்காக எதையும் கேட்காம சொர்க்கத்துல உங்களோடு இருக்கணும்னு கேட்டார். இன்றைக்கு அப்படியான இளைஞர்களை பார்க்க முடியுதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பள்ளிவாசல்கள் ஊர்கள் தோறும் கிடையாது, பள்ளிவாசல்கள் குறைவு. குர்ஆன் புத்தகமாக கிடையாது, ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டு மனப்பாடம் பண்ணணும். ஹதீஸ்கள் புத்தகமாக கிடையாது, ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். பல ஊர்களில் இருந்தால், வெளியூர்களில் இருந்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு அருகில் வந்து தங்கி கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்த காலகட்டத்தில் நபி தோழர்கள் அந்த வணக்க வழிபாடுகளிலே, இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்வதிலே பெரும் பங்காற்றி பெரும் முயற்சி செய்திருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு எல்லாமே ஈஸியா இருக்குது. ஊர்கள் தோறும் பள்ளிவாசல் இருக்குது, ஆனா இளைஞர்கள் இல்லை. பள்ளிவாசல்ல வயதானவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். இளைஞர்கள் எங்கே என்று கேட்டால், இளைஞர்கள் தெருமுக்கிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். தெருமுக்கிலே அமர்ந்து எந்த ஒரு நன்மையான காரியங்களையும் அவர் செய்வது கிடையாது. கேம்களை விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், கேலி கிண்டல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல்களுக்கு எப்போது இளைஞர்களை வரவழைக்க போகிறோம்? அப்ப இளைஞர்களுடைய செயல்பாடு என்பது இப்படி மோசமாக இன்றைக்கு போய்கிட்டு இருக்குன்னா, அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிறது. நம்ம வீட்டு இளைஞர்களை ஒவ்வொருத்தரும் மாற்ற நாம் ஆரம்பித்து விட்டோம் என்றால் ஒவ்வொரு இளைஞர்களும் மாறிவிடுவார்கள். நம்ம பிள்ளைங்களை முதல்ல திருத்தணும், நம்ம பிள்ளைங்களை மாற்றணும். பள்ளிவாசலுக்கு போடானவர்கள் அதட்டக்கூடாது, வான்னு கூட்டிட்டு வரணும். நாம மட்டும் பள்ளிவாசலுக்கு வந்தா போதும்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன? அவனுக்கு படிப்பிலே நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் மார்க்கத்துக்கு கொடுக்கவில்லை. அதனால் அவன் மார்க்கத்தை விட்டு தூரமாகி விடுகிறான். சின்ன வயசுல பள்ளியில ஓதுறதுக்கு சேர்த்து விடுவோம். ஒரு 8வது வந்துட்டான்னா, 9வது வந்துட்டான்னா அவனை நாமளே பள்ளியை விட்டு தூரமாக்கிடுவோம். அடுத்த வருஷம் 10th வருது, பப்ளிக் வருது, ஒழுங்கா உட்கார்ந்து படிக்கட்டும். பள்ளிக்கு, அவனுடைய மறுமைக்கு, தொழுகைக்கு இதை நாமே தூரமாக்கிவிட்டால் அவன் அதில் அலட்சியம் அவனுக்கு தன்னால வரத்தானே செய்யும். அவன் பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை, இளைய பருவத்தில் இருப்பவர்களை கண்காணிக்க வேண்டும், அவர்களை சரியான வழியில் வழி நடத்த வேண்டும். அது நம்ம ஒவ்வொருவருடைய பொறுப்பு என்பதை நாம் உணரணும். அவங்களுக்கு மார்க்கத்தை ஏதாவது ஒரு விதத்தில் கொடுத்து விட்டோம் என்றால் அந்த மார்க்கம் அவர்களை பாதுகாத்து விடும். எந்த தீமைகள் இந்த உலகத்தில் பரவினாலும் அவர்களுடைய ஈமானை, இறையச்சத்தை அசைத்து பார்க்க முடியாத அளவுக்கான உறுதிப்பாட்டை அவர்களுக்கு கொடுத்து விடும். அப்படியான இளைஞர்கள் தான் இன்றைய சமுதாயத்திற்கு தேவையாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்படியான இளைஞர்கள் தான் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள் யாரும் உலக விஷயங்களுக்காக அவர்கள் தங்களுடைய இளமையை பயன்படுத்திக் கொள்ளல. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளைஞர். அவர் என்ன பண்றாருன்னா, நைட்டெல்லாம் நின்று தொழுதுகிட்டே இருக்கிறார், டெய்லி நோன்பு பிடிக்கிறார். ஒரு நைட்டு உட்கார்ந்தாருன்னா குர்ஆனை ஓதி முடிச்சிடுவார். இப்படி ஒரு இளைஞர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சந்திக்கிறாங்க. அவர் சம்பந்தமா எடுத்து சொல்லப்படும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி செய்யக்கூடாது, நீ இரவில் தொழுவதாக இருந்தாலும் கூட தூங்கிட்டு தொழு, ஒட்டுமொத்தமா உன் தூக்கத்தை தொலைக்காத அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் தூக்கத்தை தொலைக்கிறான், தொழுகைக்காக இல்ல, போனுக்காக. நீ தொழு,
தூங்கிட்டு தொழு. ஒட்டுமொத்தமா நீ முடிச்சுக்கிட்டு இருக்க கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. ஒரே இரவுல குரானை ஓதி முடிக்காத. அதிகபட்சம் ஒரு வாரம் எடுத்துக்க. ஒரு வாரத்துல குரான் ஓதி முடிக்கிறியா, அதிகபட்சம் அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ 4 நாள்ல முடிக்கிறேன், 3 நாள்ல முடிக்கிறேன், 1 நாள்ல முடிக்கிறேன்ற பேச்செல்லாம் வச்சுக்க கூடாது. உன்னை நீ வருத்தி கொள்ள கூடாது. டெய்லி நோம்பெல்லாம் பிடிக்க கூடாது. அதிகபட்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடி. அதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்ச நோம்பு. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வழிபாடாக இருந்தாலும் கூட உடலை வருத்தி கொள்ள கூடாது என்கிறது இஸ்லாம். ஆனால் இன்றைக்கு வீணான காரியத்துக்கு, விளையாட்டான காரியத்துக்கு, போதை பழக்கத்துக்கு, போனுக்காக தன்னுடைய தூக்கத்தை தொலைக்கிறான், ஆரோக்கியத்தை இழக்கிறான் என்றால் இறைவனை மறந்து வெகு தூரத்திலே இன்றைக்கு இளைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறார். அவர் கேட்கிறார் ரசூலுல்லாஹ்ட்ட, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இவ்வளவு சொல்லி இருக்கிறீங்க, ஆனா நான் ஒரு இளைஞன், என்னிடத்துல இதைவிட அதிகமாக செய்வதற்கு ஆற்றல் இருக்கிறது. ஆற்றல் இருக்கட்டும், ஆனா நீ செய்யக்கூடாதுங்கிறாங்க. தங்களுடைய இளமையின் ஆற்றலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்து இளைஞர்கள் எதில் பயன்படுத்த நினைத்தார்கள், அதுதான் இன்றைய இளைஞர்களிடத்தில் வர வேண்டிய உறுதிப்பாடு. இன்றைய இளைஞர்களிடத்திலேயும் ஆற்றல் இருக்கிறது, வலிமை இருக்கிறது, எல்லா வசதிகளும் இருக்கிறது, நவீன வளர்ச்சிகள் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது, எல்லா ஏற்பாடுகளும் எல்லா வசதிகளும் எளிமையாக இந்த உலகத்தில் இளைஞர்களின் கண் முன்னால் பாதைகளாக காட்சியளிக்கிறது. இளைஞர்கள் தங்கள் ஆற்றலை எதில் பயன்படுத்த வேண்டும்? போனில் நேரத்தை செலவழிப்பதற்காகவா, போதைக்காகவா, கேலி கிண்டலுக்காகவா, ஊர் சுற்றுவதற்காகவா, தொழுகைக்காகவா, மறுமைக்காகவா, ஒழுக்கத்திற்காகவா, தங்கள் பெற்றோரை பேணுவதற்காகவா, எதற்கு பயன்படுத்தணும்? இன்றைக்கு எல்லாவற்றையும் மறந்து இளைஞர்கள் மார்க்கத்தை துறந்து வெகு தூரத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது எல்லாவற்றுக்கும் தீர்வு இந்த சமுதாய இளைஞர்களை நாம் சரிபடுத்த வேண்டும். அதற்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதற்கான பொறுப்பு இருக்கிறது, அதற்கான தேவை இருக்கிறது. அதே சமயம் மிக முக்கியமாக பெற்றோர்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு வர வேண்டும். நாம இன்றைக்கு முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள்ங்கிற செயல் திட்டத்தை எடுத்திருக்கிறோம்னா ஏன்? இந்த சமுதாயத்தின் மீது உள்ள அக்கறையின் காரணத்தினால், இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களுடைய போக்கு கவலை அளிக்கின்ற காரணத்தினால், இந்த சமுதாயத்து இளைஞர்கள் நல்வழிக்கு வர வேண்டும் என்பதற்காக, காலியாக கிடக்கின்ற பள்ளிவாசல்களில் இளைஞர்கள் தங்களுடைய இருப்பை நிரப்ப வேண்டும் என்பதற்காக, பள்ளிவாசல்களுக்கு இளைஞர்கள் வந்துவிட்டார்கள் என்றால், மார்க்க தொடர்பை மேம்படுத்தி கொண்டு விட்டார்கள் என்றால், அவர்கள் இந்த எந்த விதமான பாவம் அவர்களை எட்டி பார்த்தாலும் அணுகினாலும், ஷைத்தான் எப்படியான தூண்டிலை போட்டாலும் கூட அவர்கள் சிக்க மாட்டார்கள். அதனால் தான் இப்படியான செயல் திட்டத்தை எடுத்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். பெற்றோருக்கும் அந்த அக்கறை வேண்டும். புள்ள கேட்கிறாங்கிறதுக்காக, அடம்பிடிக்கிறாங்கிறதுக்காக, என் புள்ள ஒரு வயசுக்கு மேல ஆயிடுச்சுங்கிறதுக்காக அவர்களிடத்தில் எதையும் கேட்க நாம் அஞ்சினோம் என்றால் நம்ம புள்ளைய நாமளே நரகத்தின் பாதையில் வழி நடத்துகிறோம்னு பொருள். புள்ளைங்க ஒரு காலத்துல பெற்றோருக்கு பயந்தாங்க, தாய் அடிப்பாங்க, தகப்பனார் அடிப்பாங்க. இன்னைக்கு காலம் எப்படி மாறி இருக்குன்னா, பெற்றோர் தான் பிள்ளைங்களுக்கு பயந்துகிட்டு இருக்காங்க. எங்க அடிச்சா ஓடி போயிடுவானோ, எங்க அடிச்சா சாப்பிட மாட்டானோ, பட்டினி கிடப்பானோ. 2 நாள் சாப்பாடு சாப்பிடலன்னு சொன்னாலும் நம்ம மனசை கல்லாக்கிக்கிட்டு இருங்க, 3வது நாள் அவனே சாப்பிடுவான். நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய இரக்க குணத்தை பயன்படுத்தி இளைஞர்கள் இன்றைக்கு அதை தவறான வழிக்கு பயன்படுத்த நினைக்கிறார்கள் என்றால், அவர்களை சரியான வழிக்கு கொண்டு வருவதற்கு சில நேரங்களில் நம் மனதை கல்லாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் அவர்கள் மீது நாம் வைக்க வேண்டிய உண்மையான பாசமே. அதான் நம்ம பாசம்ங்கிற பேர்ல எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிறோம், அது அவனை கெடுக்குதுன்னா நாளைக்கு நம்ம புள்ளைய அல்லாஹ் நரகத்துல தூக்கி போடும் பொழுது நம்ம மனசு தாங்குமா? இன்னைக்கு போனை வாங்கி கொடுத்து எல்லா பாவங்களையும் செய்வதற்கான வழிவகையை நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது, பைக்கை வாங்கி கொடுத்து எங்கனாலும் அவன் போயிட்டு வருவான், எவ்வளவு நேரம் கழிச்சு வேணாலும் வருவான், யாரு கூடனாலும் பழகிட்டு வருவான்ங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துட்டு, அவன் எங்க போறான், எப்படி வரான், என்ன செய்யறான், எதையுமே கேட்காம அவன் போதை பொருளை பயன்படுத்தி விட்டு வந்தால் கூட அதை பற்றிய கண்காணிப்பு இல்லாமல் அமர்ந்துகிட்டு இருந்தோம்னா, நாளைக்கு அல்லாஹ் நரகத்துல தூக்கி போடும் பொழுது பெற்றோருடைய மனசு தாங்குமா? இல்ல நான் பாசம், என் இறக்கம், அதனால இதெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னு சொல்ல முடியுமா? அது உண்மையான பாசமே கிடையாது.
என் பிள்ளைக்கு நிரந்தர நிலையான வாழ்வு எதில் இருக்குது, அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்து கொடுக்கின்றேன் என்பதில் தான் உண்மையான பாசம் அடங்கி இருக்கிறது. அந்த உண்மையான பாசத்தை நம்முடைய இளைஞர்களுக்கு சரியாக புகட்டக்கூடியவர்களாக, உண்மையான பாசம்னா அவனை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போய் வைக்கணும், அதான் உண்மையான பாசம். உம்மு ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தாங்க. ஹாரிசாங்கிற ஒரு நபித்தோழர் இளைஞர் பத்ரு போர்ல கொல்லப்பட்டுட்டார். கொல்லப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ்ட்ட தாயார் ஓடி வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஹாரிசா மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு தெரியும், இன்னைக்கு போர்ல கொல்லப்பட்டுட்டாரு, அவர் சொர்க்கத்துல இருப்பாருன்னு சொன்னீங்கன்னா நான் அழாம இருக்கிறேன், இல்லைன்னா நான் எப்படியா நான் கொஞ்சம் அழுதாவது என் கவலையை போக்கிக்கிறேங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்தர சொர்க்கத்தில் இருப்பாரு சொன்னோன்னே இது போதும் எனக்குன்னு போயிடறாங்க. அப்ப ஒரு தாயினுடைய ஒரு தகப்பனாருடைய மகிழ்ச்சி என் புள்ள சொர்க்கத்துக்கு போகணும்ங்கிறதுல இருக்கணும், அதற்கு வழிகாட்டணும். பாசம்ங்கிற பேர்ல பாவத்துக்கான எல்லா வழிவகைகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விட்டு அவன் சாப்பிட மாட்டேன்ட்டான், வீட்டை விட்டு போயிடுவன்ட்டான், மிரட்டுனா உருட்டுனான்ட்டு நாம எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதுக்கு பேரு பாசம்னு வச்சிருக்கிறோம்னா அது பாசமே இல்லை, நம்ம புள்ள கழுத்தை பிடிச்சு நாமளே நரகத்துக்கு தள்ளக்கூடிய செயல். உண்மையான பாசத்தை வைங்க, சொர்க்கத்திற்கு அவர்களை அழைத்து செல்வதற்காக அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்க, மனசு விட்டு பேசுங்க பிள்ளைங்கள்ட்ட, அவர்களுக்கு எது நல்லதுங்கிறத எடுத்து சொல்லுங்க. இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே பேசுவதே கிடையாது, அதுதான் பெரிய பிழையாகவே இருக்குது. மனசு விட்டு பேசுங்க, அறிவுரை சொல்லுங்க, பள்ளிவாசலின் பக்கம் அவர்களை நெருக்கமாக்குங்கள், அதுதான் அவர்களின் மறுமை வாழ்க்கைக்கு உகந்தது, அதுதான் அவர்களுடைய இலக்கை அடைந்து கொள்வதற்கு தகுதியானது, அவர்களுடைய பயணத்தை சரி செய்யும். நாளைய இளைய சமுதாயத்தை நாம் சரிபடுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு இது போன்ற வழிவகைகளை பெற்றோர் உருவாக்கி கொடுக்க வேண்டும், இந்த சமுதாயம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதற்கான ஒரு முயற்சி தான் இந்த முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள்ங்கிற செயல் திட்டம். அதிலே ஒவ்வொரு பெற்றோரும் கவனம் செலுத்தி தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.